திருச்சிற்றம்பலம். உலகெலாம் நந்துவதற்கு அரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியைச் சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய்வரதர் புத்தாள் தொட எடுக்குமாக்கதையின் தமிழ்ச் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடைத்தாள் செவினின் முடி கடற்கடிற்றினை கருத்துள் இருத்துவாம் மதிவளர் சடைமுடி மன்றுடாரை முன் துதிசெய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தர் புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. கவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல செம்மேனி எம்மான் சிவபரஞ்சுடர் தென் தில்லை மன்றினுள் ஆடி திருவருள் பாலிக்கும் திறம் போற்றி நமது சீர்வளர் தொண்டை நன்னாட்டிலே சிறப்புற்று இலங்குகிற சென்னை மாநகர் அடுத்து விளங்குகிற பள்ளிக்கரணை பகுதியிலே எல்லாம் வல்ல அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்மையுடனாய ஞானமா நடராஜமூர்த்தியாக விளங்குகிற பெருமானை சிற்சபா மணிக்கூடம் என்கிற அற்புதமான அரங்கிலே எழுந்தருளச் செய்வித்து சிற்சபாமணி கூடத்திலே எல்லாம் வல்ல கூத்த பெருமானாகிய பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் மணிவாசக பெருந்தகைக்கும் நாள்தோறும் செவ்வனே வழிபாடு ஆற்றி 6 திருமஞ்சனங்களையும் மிக சிறப்பாக செய்து ஆண்டு விழாக்களும் சிறப்பான முறையிலே கொண்டாடி வடமாடக் கோயிலாகிய இந்த அற்புதமான சபாநாயகனுக்கு சிற்சபாநாயகனுக்கு சொற்கோயில் வழிபாடும் செய்ய வேண்டும் என்று உயர்ந்த அருளுடம் பற்றிய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய சிற்சபாமணி கூட நிறுவனர் நம்முடைய சைவ திருஞானம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய திருவருட்சமூகத்தையும் போற்றி இங்கே வருகை தந்து பெற்றிருக்கிற நமது வணக்கத்திற்குரிய நம்முடைய கிருஷ்ணனையா அவர்கள் உள்ளிட்ட ஓதுவாமூர்த்திகள், தாய்மார்கள், குழந்தைகள், பெரியோர்கள் அனைவருக்கும் இந்த இனிய நேரத்திலே என்னுடைய நன்றி கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் என்பார் தாய்மான சுவாமிகள். இந்த காலிலே வலு இருக்கிறவரை அவனுடைய ஆலயங்களை நோக்கி நடக்க வேண்டும். கண்களிலே பார்வை தெரிகிறவரை அவனுடைய அற்புதமான திருக்கோலத்தை கண்டு தரிசிக்க வேண்டும். காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடை முன்னே பாலும் கடைவாய் படும் முன்னே என்பார் பட்னசுவாமி. அதனால வாய் இருக்கிற பொழுதே அவனுடைய புகழை பாடி பேசி மகிழ வேண்டும். செவிகளால் அவன் புகழை கேட்க வேண்டும். கரங்களால் அவனுடைய திருவடியை நோக்கி அஞ்சலி செய்ய வேண்டும். இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயனை ஊனடைந்த உடம்பின் பயன்
தான் அடைந்த உறுதியை சாரும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டது போல அவனுடைய திருக்கோயிலை வலம் வந்து அவனுடைய திருவடி சன்னிதானத்திலே வீழ்ந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும். அத்தியாச்சர்ம சுத்தாத்வித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானம் ஆகிய ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் ஐமுகச் சிவமே அறுமுகச் சிவம் என்ற கோட்பாட்டிலே சிவாலயங்கள் தோறும் சென்று அவர் தரிசித்து அந்த சிவாலயங்களிலே செய்கிற பெரிய வழிபாடு அவனுக்கு கொட்டு ஆட்டு பாட்டு என்று சொல்லுகிற நிறுத்த கீத வாத்தியம். ரொம்ப அழகா சிவபாமணி கூட அன்பர்கள் திருக்கைலாய வாத்தியம் சிறப்பாக இசைத்து ஆலயங்களிலே வழிபாடு செய்வதும் இந்த நேரத்திலே போற்றுவதற்குரியது. அதுபோல ஆலயத்தை வலம் வந்து அவனுடைய சன்னிதானத்திலே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவது என்பது ரொம்ப தலையாய கடப்பாடு என்று குறிப்பிடுவார். அதனால ஒரு முறை நம்மெல்லாம் யாத்திரை பண்ணி கோயில்களை எல்லாம் பார்த்து விட்டோம் போதும் என்று இருந்து விடலாமா என்றால், நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று சென்று தொழுமின்கள் தேவர் பிரானிடம். ஒரு நாள் சாப்பிட்டா மட்டும் போதுமா? ஒரு நாள் மட்டும் தூங்கி எழுந்தா போதுமா? ஒரு நாள் மட்டும் குளிச்சா போதுமா? மருந்து கூட விருந்து மருந்து 3 நாளுங்கிறாங்க. அதனால இந்த உடம்பில் உயிர் உள்ள அளவும் இதை செய்ய வேண்டும் என்று ஞான சம்பந்த பெருமான் திருவலிதாயத்து தேவாரத்தில் குறிப்பிடுவார். இந்த கொள்கையிலே மிகுந்த உரைப்புடையவர் நம்முடைய சிவபாமணி கூட நிறுவனர் நம்முடைய திருஞானம் ஐயா அவர்கள். சமீபத்திலே தான் திருகோணமலை திருக்கேதீச்சரம் அஞ்சை ஈஸ்வரங்களையும் இலங்கை மாநகர் சென்று தரிசித்து வந்தார். அடியேனும் சென்று வந்தேன். அவர் முன்னாடி போவார், அதற்கு அடுத்தபடி பின்னாடி நான் போவேன். அவருடைய அனுபவம் எமக்கு துணையாக இருக்கும். அதுபோல இப்ப சமீபத்தில் நம்முடைய திருக்கேதாரம் சார்தாம் என்று சொல்லுவார்கள். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதாரம், பத்ரிநாதம். இது இடையில பல தலங்கள்லாம் இருக்கு. உத்தரகாசி, அதே மாதிரி மிக சிறப்பாக போகிற வழிகளில் பல இடங்களில் பல்வேறு ஆலயங்கள் இருக்கு. பஞ்சகேதார் என்றெல்லாம் சொல்லுவார். அவர்கள் இப்பதான் சென்று தரிசித்து வந்தார்கள். பின்னால் அடியேனும் கங்கையிலே நீராடி கேதாரநாதரை தரிசித்து வந்தேன். அங்கே இருக்கிற வரைக்கும் தொண்டை கட்டல, எந்த வகையான நோய் நொடியும் இல்லை. இத்தனைக்கும் பனிபடர்ந்த இமயத்தினுடைய உச்சி. இன்னும் சொல்ல போனால் எங்கே பார்த்தாலும் பனிமலை. திருக்கேதாரத்திலையும் சரி, கங்கோத்திரிலையும் சரி, யமுனோத்திரிலையும் சரி, அந்த பனி உருகி வருகிற கங்கை, அதனுடைய பிரவாகம். காவலர்கள் அங்கே இருந்து கொண்டு அங்கே இறங்க கூட விடமாட்டேன் என்கிறார்கள் கங்கையில். இத்தனைக்கும் ஒன்றும் பெருவெள்ளம் கூட போகலை. அதுவே அவ்வளவு வேகமாக இருக்கிறது. சங்கிலி போட்டிருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு குளிக்கணுங்கிறதுக்காக. 2-3 கட்டங்கள் தாண்டி காவலர்களை எல்லாம் கடந்து போய் அப்புறம் நான் கங்கையில் ஒரு இடத்துல நீராடினேன். ஐயாவும் நீராடி இருப்பார் என்று கருதுகிறேன். ஒரு பல ஆயிரம் ஊசிகளை நம்ம உடம்புல ஒரே நேரத்தில் குத்துனா எப்படி இருக்கும்? இந்த காவடி எடுத்துட்டு வருவாங்க ஊசி குத்தி, அது கூட உடம்புல மேல்தான். இது ஒரே நேரத்தில் அவ்வளவு ஊசிகள் ஒரு சேர பாய்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு 3 முறை அப்படி முங்கி இடுவதற்குள் ஆச்சு போச்சுன்னு ஆயிடும். என் தகப்பனார் சொல்லுவார், என்னோடு வந்தவர்கள் யாரும் நீராடவில்லை.
மலேசியாவிலிருந்து சிங்கப்பூரிலிருந்து எல்லாம் வந்திருந்தார்கள். ரொம்ப நல்ல பக்தியுடையவர்கள். எல்லாரும் நாங்கள் தொடிச்சுக்கிறோங்க ஐயா, அவ்வளோதான். கரையில் உட்கார்ந்து அங்கே ஒரு பண்டாவை வச்சு பிதுர் தர்ப்பணம் பூஜைகள்லாம் அந்த தீர்த்தம் எடுத்து வச்சு பூஜை பண்ணுறதுல உட்காந்துட்டாங்க. என் தகப்பனார் சொல்லுவார், பனையை ஏறி பாடையை தொடாமல் இறங்குறதா அப்படிம்பார். பனையை ஏறியாச்சு, பாடையை தொடாமல் இறங்கலாமா? கங்கைக்கு வந்தாச்சு, கிடைக்குமா கங்கா ஸ்நானம்? அது காசிக்காவது எப்போ வேணாலும் அடிக்கடி போய் குடிக்கலாம், திரிவேணி சங்கமத்தில் போய் நீராடலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய இடர்பாடு இல்லை. ஆனால் கங்கோத்திரிக்கு போய் கங்கையில் நீராடுறதுங்கிறது கரணம் தப்பினால் மரணம். நாங்கள் போன பின்னாடி வந்த ஒரு பேருந்து கவிழ்ந்து அதே தினத்தில் அந்த இடத்திலேயே 8 பேர், பாக்கி 20-28 பேருக்கு மேலே மருத்துவமனை என்கிற செய்தி பின்னாடியே. அப்போ சென்று வந்த ஐயாவுக்கு தெரியும், நீங்கள் யாராவது போயிருந்தா உங்களுக்கு தெரியும். அப்படி ஒவ்வொரு கார்னரும் அந்த திரும்பி கீழே அதெல்லாம் பாதாளத்தை பார்க்குற போது மண் சரிவு, பாறை உருண்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப சகஜமாங்க. அப்படிப்பட்ட அந்த யாத்திரைக்கு ஐயா அவர்களும் சென்று அழகாக அங்கே கேதாரநாதரை தரிசித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல அருமையான கைதட்டு கொடுத்து, அவரை தரிசித்தாலே நீங்களும் கங்கையில நீராடிய புண்ணியம், கேதாரநாதனை தரிசித்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைச்சிடும். கூட யார் வந்திருந்தாங்க? ஐயா பேர் சொல்லுங்க. திருவாளர் சந்திரசேகர் ஐயாவும் கூட போயிருக்கிறார். அவருக்கும் அந்த பாக்கியம். ஆறு ரொம்ப மகிழ்ச்சி. 10-12 பேர். 18 பேர்ல வந்து 15 பேர் குதிரையில போனாங்க. 4 இன்னும் 2 ஐயா நடந்தே போனாங்க கேதாரத்திற்கு. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயாவும் சென்று வந்திருக்கிறார். அழகா கரவொலி அனுப்பி காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச நடக்க 7 மணி சாமி போறோம். நல்லது நல்லது. பயணம் நல்லா இருக்கு. அடியேன் இதற்கு முந்தைய பயணத்தில், இதற்கு முன்பு ரொம்ப இப்ப இருக்கிற கேதாரம் அல்ல, கோயில் அதுதான். அப்ப இருந்த அமைப்பே வேற, பாதையே வேற, முற்றிலும் மாறி இருக்கிறது. கோயில் மட்டும்தான் பழைய கோயில் இருக்க உடைய. அடியேனும் திருச்சிற்றம்பலம் நம்ம திருமுறை பேராசிரியர் எங்கள் மகன், அந்த காலத்தில் நாங்கள் நடந்து தான் போனோம். இப்போ நான் நடக்கலை, குதிரையில் தான் போகணும். குதிரையில் போய் வர்றதை விட நடந்தே போயிடுறது மேல்னு தோணும். ஏன்னா அது டொக்குன்னு இறங்குற போதெல்லாம் வயிறு, உடம்பு, கை காலெல்லாம் ஒரு வழி ஆகிடும். சில பேர் விழுந்துடுறாங்க. அதனால எவ்வளவோ இடர்பாடுகள். ஆனால் கங்கைக்கு சென்று நீராடி எல்லாம் வல்ல கேதாரநாத பெருமானை தரிசித்து வந்தால் அந்த காலத்தில் கைலாய யாத்திரை போகிறவங்க கிடையாது. எனக்கு தெரிய தருமபுரத்தில் 25வது குருமா சன்னிதானம் கைலை குருமணி அவர்கள் தான் மிகுந்த இடர்பாடுகளுக்கு இடையிலே உயிரை ரொம்ப பணயம் வச்சு போன யாத்திரை அது. மிக கடினமான, அந்த புத்தகத்தை படித்தா யாரும் கைலாயத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் அது பிற்காலத்தில் 1980க்கு பிறகு அந்த நடந்து போகிற மார்க்கம் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் போய் வர. என்னோட நண்பர் அப்போ போய் வந்தார். அதனால என்னன்னா, கைலாயம் சென்று வருவது என்பது ரொம்ப அருமை. அப்போ இப்போ ரொம்ப சுலபமாக இருக்கிறது என்று கருதுகிறோம். அதுவும் கடினம்தான். ஏன்னா இப்போ போய் வர்றது சுலபமாக இருந்தாலும் சீனாக்காரன் அதை கைலாய பகுதியை தன் கைவசப்படுத்தி கொண்டு நமக்கெல்லாம் சரியாக அனுமதி கொடுப்பதில்லை. ஆகையினால அப்பெல்லாம் கேதாரம் போயிட்டு வந்தால் பட்டம் கேதார செல்வர். இப்பெல்லாம் கைலை மணி, கைலை மாமணி இதெல்லாம். அதனால இன்றைக்கு நம்ம போய் வந்தவங்களுக்கெல்லாம் கேதார செல்வர் திருஞானம் ஐயா அவர்கள்
அப்படின்னா வாழ்கன்னு சொல்லுங்க. கேதார செல்வர் திருஞானம் ஐயா அவர்கள், கேதார செல்வர் நம்ம சந்திரசேகர் ஐயா அவர்கள், கேதார செல்வர் நம்முடைய ராவையா அவர்கள். ஏன்னா அவர்களை எல்லாம் வாழ்த்துனா நமக்கு வாழ்வு சிறக்கும், நம்முடைய வாழ்வு மலரும். அடியார்களை வணங்கினால், அடியார்களுடைய ஆசி பெற்றால் எல்லாமே வெற்றியாகும். சரி, ஆக இந்த யாத்திரையில வந்த பின்னால தான் எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிட்டு உடல் நலம் சரியா இல்லை. நேற்று வரை கூட சரியா பேச முடியல. எவ்வளவு மருந்து மாத்திரையெல்லாம் உண்டு அவ்வளவும் பார்த்தாச்சு. இருந்தாலும் ஐயா ரொம்ப சென்ற வாரமே வந்திருக்கணும். ஐயா கொஞ்சம் உடல் நலம் சரியா இல்லை, அதுக்கு என்னங்க ஐயா அடுத்த வாரம் வச்சு, எந்த மறுப்பும் இல்லை. அப்படி ஒரு எளிவந்த பிரான்னு தியாகேசனுக்கு பேர் அடுத்தபடி நம்ம திருஞானம் ஐயாவுக்கு சொல்லலாம். அதனால் அவர்களை நெஞ்சார உங்கள் அனைவரையும் அவரோடு சேர்த்து வாழ்த்தி, இந்த குழந்தைங்களை எல்லாம் பார்க்குற போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் எல்லாம் வல்ல கேதார பெருமான், கேதார கௌரிநாதன் எல்லா நலன்களும் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்ம இப்போ பெரிய புராண சிந்தனைக்குள்ளே நுழையலாம். முதல் பாடல் தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அந்த பாடல்ல அல்லிமின் முல்லையந்தார் அமர்நீதிக்கு ஏன், இதுதான் தொடர். இந்த ஒரு தொடரை 4 வரியாக்கினார் நம்பி ஆண்டார் நம்பிகள். நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் 48 பாட்டாக்கிட்டார். அவ்வளவு விரிவா விளக்கமா. இதுல என்ன இருக்கு? அல்லி மின் முல்லை அம் தார். அம்முனா அழகிய, தார்னா மாலை. அமர்நீதிக்கு அடியேன்னு தான் இருக்கு. ஆனா அவரோட சரிதத்தை நம்பியாண்டார் நம்பிகளுக்கு முன்பாகவே, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்பாகவே ஒருவர் அறிந்திருந்தார். அவரு தாம் பாடிய தேவாரத்தில், திருவிருத்தத்தில் மானுடர்கள் யாரையும் அனாவசியமா ஞானசம்பந்த பெருமானோ நம்முடைய அப்பர் சுவாமிகளோ அதிகமாக மற்றவர்களை பாராட்டி பாடுறதுங்கிறது ரொம்ப குறைவு. அப்பூதியடிகளை பாடியிருப்பார். அதே போல கணம்புள்ளரை பாடியிருப்பார். கோச்சங்கட்சோழரை சொல்லியிருப்பார். அந்த வரிசையில அமர்நீதி நாயனாரை நம்முடைய திருநாவுக்கர சுவாமிகள் அழக தேவார பாடல்ல அவருடைய சரிதமே விளங்கத்தக்க வகையிலே பாடுறார். நாட்கொண்ட தாமரை புந்தடம் சூழ்ந்த நல்லூரகத்தே கீழ்கொண்ட கோவணம் காவென்று சொல்லி கிரிபடத்தான் வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும் அங்கு ஓர் வாணிகனை ஆட்கொண்ட வார்த்தை உரைக்குமன்றோ இவ்வகலிடமே. இது கட்டளைக்கலைத்துறை எழுத்தெண்ணி பாடுற பாட்டு, திருவிருத்தம். இதுல என்ன சொல்றாரு? இந்த நல்லூருங்கிற ஊரு நாள்தோறும் தாமரை மலர்களெல்லாம் மலருகிற பொய்கை, குளங்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான மருத நிலத்திலே இருக்கக்கூடிய அழகான ஊரு. இந்த ஊர்ல அடியார்களுக்கெல்லாம் கோவண ஆடை கீழுடையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தவர் ஒரு வாணிகர். அந்த வாணிகரை பெருமான் ஆட்கொண்டது என்னன்னா, அவர் மனைவி மக்களோட ஆட்கொண்டு அருள் பாலித்தார். என்னன்னா, கோவண கள்வர் அவர். இந்த சிவபெருமான் இருக்காரு, அவர் ஒரு திருடன். கள்வன்னா யாரு? திருடன்.
அவர் எதை திருடுவார்? அடியார்களுடைய உள்ளத்தை தான் திருடுவார். அதனால் நமக்கு எதாவது நஷ்டமா? அதுதான் நமக்கு ஆன்ம லாபம். அதுதான் நமக்கு ஆன்ம லாபம். ஏற்கனவே திருநீலகண்டர்கிட்ட திருவோட மறைச்சார். அதே மாதிரிதான் இங்கே இந்த வாணிகர் என்று சொல்லுகிற அமர்நீதி நாயனாருடைய இல்லத்திற்கு சென்று அந்த கோவண ஆடையை கொடுத்து இடைக்கிடை அந்த கதை பின்னால் நம்ம பார்க்க போறோம். இந்த வரலாறை திருநாவுக்கர சுவாமிகள் பாடியிருக்கிறார். அதுக்கு பின்னால்தான் சுந்தரர் அல்லிமின் முல்லையந்தார் அமர்நீதிக்கு மடி என்கிறார். அதுக்கு பிறகு நம்பி ஆண்டார் நம்பிகள் இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொன்னார். இதையெல்லாம் பார்த்து தான் தெய்வ சேக்கிழார் பெருமான் விரிவா விளக்கமா 48 ஒரு மண்டலம் அப்படி 48 பாடல்களாக பாடி தந்தார். சரி, இப்ப இந்த நல்லூருங்கிற ஊரை பத்தி கொஞ்சம் முதல்ல நம்ம சிந்திக்கணும். நல்லூர்னா நல்ல ஊர்னு தெரியுது வெளிப்படையா. இங்க நம்ம குன்றத்தூருக்கு பக்கத்துல கூட ஒரு நல்லூர் இருக்கு. அது இல்லாம பல இடங்கள்ல நல்லூருங்கிற பெயர்ல ஊர் இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருள் பெற்றது திருவெண்ணை நல்லூர். திருஞான சம்பந்த பெருமான் போத நிலை முடிந்தபடி புக்கொன்று உடனானது திருநல்லூர் பெருமணம். திருநல்லூர் பெருமணம். இன்னொரு நல்லூர் இருக்கு திருவண்ணாமலை போற வழியில, அரையணி நல்லூர். இப்ப அதுக்கு பேரு அரகண்ட நல்லூர். நல்ல பேரை எவ்வளவு கொச்சப்படுத்திருக்காங்க பத்தியா? அரை அணி நல்லூர், அதான் நல்ல பேர். யாழ்ப்பாணத்துல நல்லூர் கந்தசுவாமி கோயில், அங்க நல்லூர் ஆதீனம் இருக்கிறது. ஐயா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஆலயம். அந்த கோபுரம்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். சிதம்பரத்து கோபுரத்தை ஞாபகம் விடும், அவ்வளோ அருமையா இருக்கும். அங்கே நடக்கிற விழாக்கள்லாம் அவ்வளவு பெரிய அற்புதமான விழாக்கள். அதனால இத்தனை நல்லூர்களிலும் திருக்கைலாயமாகவே விளங்கக்கூடிய நல்லூர் ஒண்ணு. இந்த நல்லூர் எங்கன்னா கும்பகோணத்துக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில, இன்னும் சொல்ல போனா கும்பகோணத்திற்கு ரொம்ப சமீபமாக, கும்பகோணம்னு நம்ம சொல்லக்கூடாது, தேவாரம் படிக்கிறவங்க குடந்தை அல்லது குடமூக்குன்னு சொல்லணும். நம்ம தேவாரத்தில் குடந்தைன்னு வரும், குடமூக்குன்னு வரும். குடமூக்கே குடமூக்கே என்பீராகில் கொடுவினைகள் தீர்ந்து அரணை குறுகலாமிங்கிறார் திருநாவுக்கரசர். அதே மாதிரி குடந்தை கீழ்கோட்டம், குடந்தை காரோணம், 3 தேவார ஸ்தலம் குடந்தையில. அந்த இந்த பகுதியெல்லாம் சோழ நாடு. சோழ நாடு சோறுடைத்து. சோழர்களுக்கு தலைநகர் திருவாரூர், அதுதான் முதன்மை. அப்புறம் உறையூர், பின்னால பழையாறை, தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், இப்படி எல்லாம் வருது. அதுல பழையாறை தான் கும்பகோணத்துக்கு ரொம்ப பக்கமா இருக்கக்கூடிய இடம். அந்த பழையாறை ஒரு காலத்துல சோழர்களுடைய தலைநகரமாக இருந்த காலத்துல பெரும் சிறப்பிற்கு உரிய இடமா இருந்த அந்த ஊர் இப்ப போய் பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமா இருக்கு. பழையாறை வடதளி, அங்கதான் சிவலிங்கத்தை மறைச்சிருந்த நிலையில அப்பர் சுவாமி உண்ணாவிரதம் இருந்து அந்த கோயிலை வெளிப்படுத்தினார். ஆரை மேற்றளி, அதுவும் தேவாரம். பழையாறைக்கு போனா பழையாறை தேவாரம், பழையாறை மேற்றளி தேவாரம், பழையாறை வடதளி தேவாரம், ஒரே இடத்துல தேவாரத்தலம். அதே மாதிரி தென்தளி கிழக்கு தளியும் இருக்கு, அதெல்லாம் செதஞ்சு போச்சு, சிவலிங்கம் தான் இருக்கு. இதெல்லாம் ஆலயமா இருக்கு. நம்ம மங்கையர்க்கரசியார் அவதாரம் செய்த ஊர் பழையாறை. அவங்க தகப்பனார் தான் மணிமுடி சோழன்.
பின்னால பாண்டிய நாட்டில் நின்ற சீர் நெடுமாறருடைய மனைவியாகி ஞானசம்பந்த பெருமானை கொண்டு அமன் மாசெடுத்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். இந்த பழையாறையில் வணிகர் குலத்தில் வந்தவர் தான் நம்முடைய அமர்நீதி நாயனார். அவர் பேரு அமர்நீதி நாயனார். இவர் இருக்கிற இந்த ஊரே மிகப்பெரிய சிறப்பான ஸ்தலம். உள்ளூர்லயே இருக்க கோயில் எல்லாம் நிறையா. ஆனா இவருக்கு என்னன்னா ரொம்ப ஆர்வம் திருநல்லூர் மேல. அந்த திருநல்லூர் ஏன் அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரிய தலம் அப்படின்னா, திருக்கைலாயத்திலே தேவர்கள் எல்லாம் கூடி பெருமானுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் ரொம்ப தாமதமான அங்கே இருக்கிறவங்க ஏதா கச்சாமச்சான்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. தேவர்களுக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? இங்கே இருக்கிறதுல யார் ரொம்ப பலசாலின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு சாரார் வாயு பகவான் தான் பெரிய பலசாலினாங்க. கிடையாது, ஆதிசேடன் தான் பெரிய பலசாலின்னு. எல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஏன் அவ்வளோ பாடு? தேவேந்திரன் பார்த்தாரு, ரெண்டு பேரையும் மோத விட்டு பாட்டா யாரு பலசாலின்னு தெரிய போகுது. ஆதிசேடனை அழைச்சு அவருக்கு 1000 படம் கைலாயத்தில் தன்னுடைய படத்தை முழுவதும் மறைச்சு, அங்கே பல கோடி சிகரங்கள் இருக்கிறதுல அந்த சிகரங்களை மறைச்சு படங்களால் போர்த்தி கொள்ளணும். வாயு பகவான் காற்றை வேகமாக செலுத்தணும். சிகரங்களெல்லாம் உடஞ்சி வெளிப்பட்டுடுச்சுன்னா ஆதிசேடன் வெற்றி. உடையலைன்னா யார் வெற்றி? ஆதிசேடன் வெற்றி. ரெண்டு பேரும் கொஞ்சம் முதல்ல யோசனை பண்ணாங்க, கைலாயம் எங்க, இறைவன் எங்க, நம்ம போய் இதையெல்லாம் செய்யலாமா? இது அபச்சாரம் இல்லையா? ஆனால் இந்திரன் தேவர்களுக்கு தலைவன். தலைவன் சொன்னால் தொண்டன் செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது, தப்பாக சொன்னாலும் செய்யணும். அதனால் பார்த்தார், தலைவன் சொல்லியாச்சு, வேற வழி இல்லை. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பித்தார். நம்ம நினைக்கிறோம் காற்று நமக்கு தெரிய, இப்போ தொலைக்காட்சியில் வர்ற போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுழல் காற்று வருது. நம்ம ஊர்லேயும் வரும் சுழல் காற்று. நம்ம என்ன ஏதோ பேய் வருது, பிசாசு வருதுன்னு சொல்லுவாங்க. குப்பையெல்லாம் சுத்திக்கிட்டு வருது, முனீஸ்வரம் வருது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வெளிநாடுகளில் வர்ற தொலைக்காட்சியில் பார்த்தா கட்டடங்கள், காரு, வண்டி, வாகனம் எல்லாம் பறக்குது. பார்த்தீங்களா? டிவி நியூஸில் காட்டுறானே, அவ்வளவு பலமான காற்று. நான் ஒரு முறை சிவசைலம், நம்ம தேவாரத்தில் அத்தீச்சரம்னு பேர், வைப்புத்தலம், அருமையான இடம். தியானம் பண்ணணும், ஏகாந்தமாக இருக்கணும்னா அங்கே போகணும். பொதிகை மலை சாரல் தான் அதுவும். கடனா நதின்னு நதிக்கரை. சுவாமி மேற்கு நோக்கிய பாண்டி நாட்டு திருத்தலம். ஆழ்வார் குறிச்சியிலிருந்து உள்ளே போகணும். பெரிய ஸ்தலம். 5 கல்யாணி, பஞ்ச கல்யாணி சேத்திரம்னா 5 கோயிலில் அம்பாள் பேர் கல்யாணின்னு வரும். அங்கே பரம கல்யாணி, நித்திய கல்யாணின்னு எல்லாம் இருக்கும். அங்கே அந்த நீர்த்தேக்கம், அங்கே தான் அத்திரி, அந்த மலை பகுதி வந்து அத்திரின்னு பேர். நான் போயிருக்கேன். இப்போல்லாம் போனால் சரியாக விட மாட்டாங்க, ஏன்னா வனத்துறை அனுமதி எல்லாம் வேணும். நான் அவங்களோட அனுமதியோடு போய் வந்திருக்கிறேன், அதனால் சொல்கிறேன்.
அத்திரி முனிவரும் அனுசியையும் தவம் செய்து வாழ்ந்த இடம். கங்கோத்ரி அமனோத்ரி போல கங்கை பொங்கி குண்டத்திலிருந்து வெளிப்படும் அங்கே அந்த பகுதியில். பலமுறை நான், ஏன்னா திருச்சிற்றம்பலம் அங்கே தான் படித்தேன் அப்படி. ஆனால் எங்கள் மகன் அங்கே படித்ததுனால, பரம கல்யாணியில் படித்ததுனால நான் அடிக்கடி போகிற போது ஒரு பயணம் சென்றிருந்த பொழுது அந்த டேம் கரையில் காற்றுனாலும் காற்று, அப்படி ஒரு காற்று, ஒரு கார் வந்துக்கிட்டு இருந்தது அந்த கரையில், அப்படியே பிறண்டு உருண்டு விழுந்தது. நான் அந்த கரையில் நடக்கிறேன், எதிர்த்து காலடி வைக்க முடியல. எப்படி? யாரோ என்னை 10 பேர் பிடிச்சி தள்ளினா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அந்த காற்றோட வேகம். மாடியில் தூரத்தில் ஒரு வீட்டில் ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்து விழுந்துட்டாரு. சின்ன காற்றுக்கே இப்படின்னா, வாயு பகவான் அவர் சுழன்று அடிச்சா கடல் வத்திரும். ஈரம் ஃபேன் போட்டோன்னா ஈரம் காஞ்சிருதா? காஞ்சிருதா இல்லையா? ஈர துணியை காய வைக்கணும்னா காய போட்டு ஃபேன் போட்டோம்னா காஞ்சி போகுது. கடலே வத்திரும், 7 கடலும். யார் வந்தா? அவர் தன்னோட பலமெல்லாம் செலுத்தினார். இந்த பூமியை தாங்கிறதே ஆதிசேடன்கிறான். அவரு பெரிய பலசாலி, ஒன்றும் முடியல. இவராலும் யார் வெற்றி யார் தோல்வின்னு சொல்ல முடியல. 2 பேரும் சோர்ந்து போயிட்டாங்க. 2 பேரும் சோர்ந்து போயிட்டாங்க. எவ்வளோ நேரம் போராடுறது? மகாவிஷ்ணுவுக்கே பலகாலம் யுத்தம் செய்து சோர்ந்து போய் வில்ல, அவர் கையில் இருக்கிற வில்லு இருக்குல்ல, இந்த வில்லை இப்படி வச்சு கொஞ்சம் ஓய்வெடுக்கலான்னு வச்சாராம். யாரு? மகாவிஷ்ணு. அதனால தேவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் நோய் வரும். அவங்களுக்கு பசி, தாகம், கோபம், காமம் எல்லாமே உண்டு. அதனால என்னன்னா, இப்போ ரொம்ப தளர்ந்து போய் 2 பேரும் கிடக்குறாங்க. சரி, கொஞ்ச நேரம் ஆச்சு. இந்த வாயு பகவான் என்ன பண்ணாரு, கொஞ்சம் கண்ணை விழிச்சு ஆதிசேடன் என்ன பண்றாருன்னு பார்க்கலான்னு கண்ணை திறந்தார். அப்படி பார்க்குற போது அவரும் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே தெரியலையேன்னு மெல்ல ஒரு 3-4 படத்தை அப்படி தூக்குனார் வாயுவை பார்க்கலான்னு. இதுதான் சமயம்னு அடிச்சார் பார்த்தியா வேகமா. ஒரு 3 சிகரங்கள் விட்டுக்குச்சு. எத்தனை சிகரம்? அதுல ஒரு முதல் துண்டு வந்து விழுந்தது காளாஸ்திரி, திருக்காலத்தி. அடுத்த துண்டு விழுந்தது திருச்சிராப்பள்ளி. அதுக்கு அடுத்த துண்டு விழுந்தது திருகோணமலை. பார்த்தீங்கன்னா அந்த கடல் அங்கே மேலே நின்று கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தார். அங்கே நின்று அந்த பார்க்குற போது எப்படி இருக்கும். அப்போ சில உதிரி பீஸ் எல்லாம் செதறி விடும் இல்லையா? அங்கங்கே விழும் இல்லையா? முழுசாவா விழும்? அப்படி விழுந்த இடத்துல திருத்தோணிபுரம் ஒன்று, அது மலைக்கோயில். அதே மாதிரி விழுந்த சிகரம் தான் நம்ம திருநல்லூர். எது? நல்லூர். இப்ப நல்லூருக்காக இத்தனை சுத்தி வந்துட்டோம். புத்தகம் மட்டும் படிச்சோம்னா இதெல்லாம் தெரியுமா? ஒரே வரியில சொல்லிடலாம் அமரநீதி நாயனார் கதைய, இல்லையா? ஆனா இதையெல்லாம் கேட்கிற போதுதான் அது ஒரு பிரமிப்பா தெரியும். இப்ப அந்த இடத்துல கோச்செங்கட் சோழர், அவர் தான் மாடக்கோயில்களை எல்லாம் அமைச்சார். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெருங்கோயில் 70 மற்றும் கரக்கோயில், கடிபொழில் சூழ் ஞார் கோயில், கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடி கோயில், இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில், மணிக்கோயில், ஆலக்கோயில்,
திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்து இறைஞ்ச தீவினைகள் தீருமன்று. நம்ம நிழல் நம்மளை விட்டு நகருதா? அது மாதிரி வினை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு விடுபடுறது இல்லை. ஆனா நிழல் இருக்கும், கீழே விழாம நம்ம நிழலை ஒடுக்கலாம். எப்படி? எதிர் எதிர் திசையில் இருந்தால் தானே நிழல் விடும். உச்சிக்கு நேரம் சூரியன் வந்தா நம்ம நிழல் என்ன ஆகும்? குத்து விளக்கு எரியுது உதாரணம். குத்து விளக்கு எரியற போது அதோட நிழல் எங்க இருக்கும்? கீழே வட்டமா இருக்கு, அது கடியில் இருக்கு, ஒடுங்கிடுது. அப்ப 4 பக்கமும் 5 திரி ஏற்றி சுடர் விட்டா தானே நிழல் ஒடுங்கும். அதுபோல நம்முடைய மணிவாசக பெருமான் பொழுது அரு காலத்து என்றும், எல்லாரும் 6 காலம் சுவாமி கும்பிடுவாங்களாம், 6 காலம். ஆனா மணிவாசக பெருமான் அப்படி இல்லை. பொழுது அரு, எந்த நேரம்னே கிடையாது. அருன்னா அறுபட்டது. 6 காலம்ங்கிற எண்ணிக்கையெல்லாம் கடந்து போச்சு. உச்சுவாசம் நிச்சுவாசம் ஓடிட்டு இருக்கிற எல்லா நேரமே வழிபாடு செய்தார்னு 26வது குருமகாசனிதானம் தர்மயாதீனத்தில் எங்க குருநாதர் தீட்சா குருநாதர் சொல்லுவார், பொழுது அரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து அப்படின்னு. அதுபோல இந்த திருக்கோயில் வழிபாடு இல்லை கோச்செங்கட் சோழர் அப்படி அமைத்தார். அவர் அமைச்ச கோயில்களில் ஒன்று தான் திருநல்லூர். அதாவது வடபார் கையிலையும் தென்பால் நல்லூரும் நாம் வாழ்பதின்னு சிவபெருமானே சொல்றாராம். தேவாரம் நான் சொல்றது எப்படி? வடபார் கையிலையும் தென்பால் நல்லூரும் தாம் வாழ்கிற பதின்னு சொன்னா அமர்நீதியார் சும்மா இருப்பாரா? பார்த்தார். இவர் பழையாறையில் பெரிய செல்வந்தர், அடியார்களுக்கு அவ்வளவு தான தர்மங்கள்லாம் செய்யக்கூடியவர். உயர்ந்த அந்த அருளாளர் என்ன பண்ணாரு, நேரா திருநல்லூருக்கு அங்க நடைபெறுகிற திருவிழா, பெருந்திருவிழாவுக்கு போனார். திருவிழாவெல்லாம் பார்த்தார். அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, இங்கேயும் ஒரு மடம் அமைச்சா என்ன அப்படின்னு நினைச்சார். மடம்னா சாதாரணமெல்லாம் இல்லை. அதாவது ஒரு வரி பயன்படுத்துறார், தக்கவர்கள் அமுது செய் திருமடம் தாபித்தார். அது என்னையா தக்கவர்கள்? இப்ப அடியார்கள் எல்லாம் ஒண்ணுதான், அடியார்கள்லாம் ஏற்ற தாழ்வு இல்லை, எல்லாரும் அடியார்கள் தான். ஆனா ஒரு மரபு இருக்கு. மாகேஸ்வர பூஜையில அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும்னா ஒரு மரபு. அது என்ன மரபுன்னா, சிவபூஜை எடுத்து முறைப்படி குடிமி வச்சு சிவபூஜை எடுத்து அந்த சிவவேட பொலிவோடவே இருக்கக்கூடிய சமயம் விசேடம் நிர்வாணம் முதலான தீட்சையானவர்களை மட்டும் தனியாக பந்தி உட்கார வச்சு அவங்களுக்கு பரிமாறி சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடெல்லாம் ஒன்று தான், கூட போயிருப்பாங்க எல்லாரும், அவங்களுக்கும் சாப்பாடு உண்டு, அடுத்த பந்திக்கட்டில் நடக்கும். ஏன் அப்படி? அது மாதிரி செய்யலாமா? செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதா? ஐயா அழகா சொல்லிட்டார் செய்யக்கூடாதுன்னு. அன்னம் இடுமின்
அவர் இவர் என்னன் மின்னு திருமூலருடைய திருமந்திரம். ஆனால் வீரசைவர்களா இருக்கிறவங்க சாப்பாடு போட்டாச்சுன்னா இந்த சிவலிங்கத்தை எடுத்து காட்டி நெய்வேத்தியம் பண்ணி தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி, அதே மாதிரி ஆதீனங்களில் அத்தான மந்திரம் அவ்வளவு இருக்கும், அவ்வளவுக்கும் அரகரா போடணும். இவ்வளவு பொறுமையாக இவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, நம்மால் உட்கார மாட்டாங்க. உடனே உடனே அப்பளத்தை எடுத்து நொறுக்கிட வேண்டியது. என்னையா திட்டுவாங்க வேற. போட்டு ஆறுது சாப்பாடு இன்னும் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆளு. சொல்றாங்களா இல்லையா? அதனால நீ சாப்பிட்றபடி நீ சாப்பிடு. சொல்றது தெரியுதா? இவங்க இன்னொரு உதாரணம், நம்ம பக்கத்திலே உட்காந்துருப்பாரு, பாயாசம் ஊத்துறாங்கன்னு வச்சுங்க, அப்படி எடுத்து உருன்னு உறிஞ்ச ரசத்தான் மேல தெரியும். முருங்கைக்காய் சாம்பார், சைவ பந்தியில தீட்சையானவங்க முருங்கைக்காய் சாப்பிடணும்னா மெல்ல மாட்டாங்க, அதை உடைச்சி விட்டு உள்ள இருக்கிற சோறை வலிச்சுதான் சாப்பிடணுமே ஒழிய முருங்கைக்காயை மெல்லக்கூடாது பந்தியில, மகேஸ்வர பூஜையில. இது விதி. இப்ப தனியா பந்தி வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? அது மாதிரி என்னன்னா அந்த முறை இருக்கு. எப்படி முறை? தானத்துல உயர்ந்த தானம் எது? அன்னதானம். அன்னம் அங்கில்லையேல் அரணும் அங்கில்லை. அன்னமயம் பிராணபலம். இந்த சாண் வயறு எதுக்கு? சாண் வளர்க்க படும்பாடு சற்றல்லவே. பட்னதர், சாண் வளர்க்க படும்பாடு ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஒரு நாளைக்கு கிடைக்கலன்னா தாங்குதா? நான் வெறும் இட்லியே சாப்பிட்ற ஆளு. போயிட்டு ரிஷிகேஷத்தில் இறங்கிட்டு அது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருந்தேன். அங்கே ஏதோ இருக்கிற இது மாதிரி இருக்கும், எதையாவது ஒன்று சாப்பிட்றலாம். இங்கே வந்துட்டேன், ஏன்னா அவங்க எனக்கு பின்ன 2-3 நாள் கழிச்சு வர்றாங்க. நான் ஒரு திருமணம் நடத்தி வைக்கணும். நம்ம தம்பிங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்க, கைலாய வாத்தியம், நம்ம சிசபாமணி கூட தடியார்கள்லாம். அந்த கல்யாணத்துக்கு வரணுங்கிறதுக்காக நான் டேராடூன் வந்து தனி ஃப்ளைட் பிடிச்சி லக்னோவுக்கு போய் அங்கே வேற ஃப்ளைட் பிடிச்சி நம்ம சென்னைக்கு வந்தேன். வழியில் அந்த ரிஷிகேஷில் ஒரு 20-30 கடை, எங்காவது நமக்கு ஏற்ற உணவு கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. என்னன்னா ரொட்டி இருக்குல்ல, இந்த ரொட்டியை தட்டி வெறும் ரொட்டியை அப்படியே கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த கேஸ் சிலிண்டர்லயே மறுபடியும் அதை வாட்டுற. அப்படி இந்த கேஸ் இருக்கு இல்லைங்கய்யா, இப்படி நமக்கு தண்ணியே இறங்காது. சரி, என்னமோ பரவாயில்ல, இறைவன். அதனால என்னன்னா, ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னு கிடைக்கிற போது இன்னும் நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலான்னா அதுவும் முடியாது. அதான் இடும்பை கூறி என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்ட்டு ஔவையார. என் வயிறே உங்களோட என்னால வாழ முடியலன்ட்டு. அதனால அடியார்களுக்கு அமுது படிப்பதற்கு தக்கவர்கள் அப்படின்னா அவங்க, இப்ப நம்ம ஐயா வர்றாங்கன்னு வச்சுங்கய்யா, நம்ம திருக்கழுக்குன்றத்து ஐயா வர்றாங்க. திருக்கழுக்குன்றத்து ஐயா வந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு உணவு படைக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்? ஐயா பெரியவங்க, குரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அவங்கள நம்ம பந்தியோட 10ஓட 11 கூப்பிட்டு உட்கார வைக்கிறதுக்கு நம்ம மனசே ஒத்துக்காது. நம்ம என்ன செய்வோம்? ஐயாவை உட்கார வச்சு தனியாக சாப்பிட வைப்போம். செய்வோமா செய்ய மாட்டோமா? அவங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு போக வேண்டி இருக்கும், நம்ம கூட்டம் நிறையா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணாரு, அந்தணர்கள் பிராமின் அவங்க சாப்பிட்றதுன்னு ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. அதே சாப்பாடு தான்,
சாப்பாட்டுலலாம் வித்தியாசமே இருக்காது. நான் தஞ்சாவூர்லேயே இருந்தவன், இதெல்லாம் நேராக பார்த்தவன், இத்தனையும் நேராக பார்த்து தெரிஞ்சவன். முதல்ல பிராமண ஆளுக்கு போஜனம் நடக்கும். காரணம், அவங்க வேதம் ஓதுறாங்க, அந்த வழிபாட்டோடு இருக்கிறாங்கங்கிறதுனால அந்த காலத்தில் நான் போய் பார்த்துருக்குறேன். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்க எல்லாம் முடித்த பின்னால் அடுத்த பந்தி நம்ம ஆளுக்கு யார் வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு அங்கே உள்ள தஞ்சாவூரில் பெரிய பெரிய தர்ம ஸ்தாபனங்கள்லேயே அப்படி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம அமர்நீதி நாயனார் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார், மடம் கட்டினார் எங்கே, திருநெல்லூரில். அருமையாக ஏராளமான செல்வ செழிப்பு வர்றவங்களுக்கு வாரி வழங்குறார். அவ்வளோ பெரிய வள்ளல். நம்ம சாமி வந்தார், பிராமண சன்னியாசி, சன்னியாசி இல்லை பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகல. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், அவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நியதி இருக்கு. முஞ்சம்புல்லில் தான் அரைஞான் கட்டணும், மான் தோல் தான் பயன்படுத்தணும், பச்சை தர்ப புல்ல பவித்திரம் போடணும், சிகை வச்சுக்கணும், தண்டம் வச்சிருப்பாங்க, கோவணம் விபூதிப்பையும் கோவணம் ஆடையும் தான் கட்டணும். இந்த மாதிரி கோலத்தில் அவங்க தேசாந்திரியா நடந்து தான் வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, நான் பார்த்துருக்கேன். காஞ்சிபுரத்தில் நான் 1983 வாத்தியாராக இருந்தேன். அப்போ ஒரு சன்னியாசியை பார்த்தேன். கன்னியாகுமரியிலிருந்து நடந்து வர்றாரு. கன்னியாகுமரியிலிருந்து நடந்து வர்றாரு. காசு கொடுத்தா வாங்க மாட்டார், யாருக்கிட்டையும் பிட்சையும் வாங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு மாவு மாதிரி வச்சிருக்கிறாரு, அதுதான் சாப்பிட்றாரு. அது மட்டும் எங்கேயோ வாங்கிப்பார் போல் இருக்குது. இந்த கோதுமை மாவு மாதிரி ஏதோ ஒரு மாவு. நான் காசிக்கு போயிட்டு ஒரு சில வருஷத்துக்கு பின்னால், காசிக்கு போய் 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும், காசிக்கு போயிட்டு கயாவுக்கு போகிறேன். விஷ்ணு கயா, அதாவது நம்ம இந்துக்கள் கோயில் இருக்கிற விஷ்ணு கயாவில் இருந்து புத்த கயா, புத்த கயாங்கிறது நம்ம கோயில் இருக்கிற இடம் தான், ஆனால் அது புத்த மதம் வளர்ந்துட்டு. அங்கே போகிற வழியில் இவர் நடந்து போயிட்டு இருந்தார், நான் காரில் போகிறேன். நம்ம காஞ்சிபுரத்தில் பார்த்து வர மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். சரி, வழியில் கூடெல்லாம் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல. நான் புத்த கயா போய் இறங்கிட்டேன். உள்ளெல்லாம் சுற்றிட்டு வெளியில் வர்றபோது இவர் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தார். கன்னியாகுமரியிலிருந்து நடந்து இப்போ எங்கே வந்திருக்காரு, புத்தகயாவுக்கு. எங்கே போகிறீங்க, கைலாயம் போகுது. சன்னியாசிகளுக்கெல்லாம் சிறப்பு சலுகை இருக்குது. கைலாயம் போகணுன்னா, அதாவது பத்ரிநாத் போயிட்டு மானாங்கிற பகுதி இருக்குது, ஐயா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கமாக இந்த துறவிகளுக்குன்னு ஒரு பாஸ் இருக்கு. இந்த எந்த மடம் என்ன இது அதுபடி அனுமதி வாங்கி அவங்களுக்கு எந்த கட்டணமும் எந்த இதுவும் இல்லை. அவங்க கைலாயத்துக்கு போகிறதுக்கு ஒரு சலுகை உண்டு. நான் நிறையா அந்த சன்னியாசிகளையும் பார்த்துருக்கேன். அந்த ராமகிருஷ்ணா மடத்தை சாதுக்கள், அவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய. அதில் உள்ள ஒருத்தர் அப்படி போய் வந்தவரையும் பேட்டி கேட்டேன், எப்படி போனீங்க என்னதுன்னு. அப்போ என்னன்னா, இந்த கோலத்தில் வர்றாரு நம்ம சுவாமி. எப்படி அப்படி தேசாந்திரியா இவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஆள் நம்ம பக்கம் யாருமே வரமாட்டாங்களா, இங்கே லோக்கலில் நம்ம ஆட்கள் தானே பார்ப்போம், அடியார்கள்னா. இங்கே உள்ளவங்க யாரு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு வித்தியாசமாக இருக்கார் இவர். வந்தார், அவர் பார்த்தாரு, பார்த்தா ஜெகஜோதியாக இருக்கிறாரு, பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறாரு. வாங்க, நம்ம வாழலாம் சாப்பிட்றதுக்குள்ள மடம் இருக்குது, அதை சொல்கிறாரு. இதில் பிராமண ஆள் சாப்பிட்ணுன்னா, இவர் வணிகர், இவர் வணிகர், வைசியர். இவர் அவங்களுக்குன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது.
இன்னொரு கதை இந்த இடத்துல சொல்லணும். இந்த திருநல்லூருக்கு பக்கத்தில் தான் தமிழ் தாத்தா உவே சுவாமிநாதையருடைய சொந்த ஊர் உத்தமதானபுரம் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு உத்தமதானபுரம்? அங்கே என்ன விசேடம்னா, ஒரு அந்தணர் அவர், நான் ஒரு 4500 பேருக்கு சாப்பாடு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு, அவரே ஏழ்மையானவர் தான். இவர் ரொம்ப ஒழுக்கமானவர், தூய்மையானவர்னு மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, பிராமணாள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது விசேஷம். அந்த காலத்தில் அந்த நியதியோடு அவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க கடல் தாண்டி போகலை, இன்னைக்கு கடல் தாண்டி போகிறாங்க. இப்போவும் அதில் உத்தமமாக இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க, இருக்கலாம். அப்போ 4500 பேருக்கு சாப்பாடு போடணுன்னே எல்லாம் அவங்கவுங்க அரிசி, பருப்பு, காய்கறிகள். அவர் சொன்ன நாளில் 4500 பேர் வர்றாங்கன்னு சொன்னாரே, அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் வீட்டில் போஜனம் நடக்குதான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்குற போது கூட்டமே இல்லை, ஒருத்தரும் இல்லை. சுவாமி என்ன இந்த மாதிரி சொன்னீங்களே என்னென்ன, உள்ள 4500 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னாரு. பார்த்தா 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கிறார் 3000 இன்னொருத்தர் திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்காரு 1000 இன்னொருத்தர் திருவள்ளிமலையிலிருந்து வந்திருக்கிறார் 500 இப்போ எத்தனையாச்சு? சாமிநாதையர் எழுதியிருக்காரு இதெல்லாம். நான் உவே சாமி, அவரோட ஊர் உத்தமதான ஊர். அங்கதான் நம்ம நல்லூர். பார்த்தாரு, எல்லாமே சரியா இருக்கு, நீங்க போய் போஜனம் பண்ணலாங்க. ஏன்னா பிராமணாள் போஜன பிரியா, சாப்பிட்றதுல விசேடமாக சாப்பிடக்கூடியவங்க, விதவிதமாக சாப்பிடக்கூடியவங்க. அதை நான் ஒரு தடவை, அந்த காலத்துலலாம் நான் ட்ரெயினில் தான் போவேன் காசிக்கு. இப்போ ட்ரெயினே ஏறுறது இல்லை, ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம் வர்றோம். என்னோட வந்த அந்த பிராமணாள் கூட்டம், அந்த மாமிங்கள்லாம், அந்த அவல் ஒன்று தான். அந்த அவலில் எத்தனை வெரைட்டியாக இனிப்பு, காரம், புளிப்பு என்னென்னலாம் செய்யணுமோ கடையில் ஒன்று வாங்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக. இன்னொரு மாமி ஒரு சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடும். நம்ம சமைச்ச சாதம் கெட்டுடும், தண்ணி விட்டுடும். 2 நாள் ஆகியும் அது அரிசி சாதம் விரையாவே இருக்கு, கிடவே இல்லை. ஏதோ ஒரு கைப்பக்குவம் இருக்குது அதில், ஏதோ ஒரு அதுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. இப்படி அவங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க. இவர் என்ன பண்ணாரு, எல்லாமே இருக்கு சாப்பிடணும். இல்லை இல்லை, நான் போய் காவிரியில் பக்கத்தில் இருக்கு, காவிரியில் போய் குளிச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் இந்த தண்டில் 2 கோவணம் அடை இருக்கு. ஒன்று 3ல் 1 அவர் அணிஞ்சிருக்கிறார், ஒன்று மாற்றிக்கிறதுக்கு எப்பவுமே ஒன்று ரிசர்வ், எப்பவுமே ஒன்று ரிசர்வில் இருக்கணும். அதை என்ன பண்ணாரு, மழை வர்ற மாதிரி இருக்கு, எது ஒன்றுக்கு நான் போயிட்டு வர்ற போது நனைஞ்சிட்டுன்னா ஒன்று கைவசம் வச்சிருக்கேன், இருந்தால் வந்தால் மாற்றுறதுக்கு வேணும், இதை அலட்சியப்படுத்தாத, இது கோவண ஆடை தானே நினச்சிக்காத, இதை பாதுகாப்பாக வச்சிருன்னு சொல்லியே கொடுக்குறாரு. பாட்டில் இருக்குது அது எல்லாமே. நான் பாட்டை சொன்னால் உங்களுக்கு நேரம். அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப பயபக்தியாக வாங்கி போய் எல்லா துணிமணியும் இருக்கிற இடத்துல வைக்காம பாதுகாப்பான ஒரு இடத்துல சேம வைப்பு அப்படி வச்சுட்டார். இவரும் போனார். போனவர் திரும்பி வர்றார். திரும்பி வர்றபோது சொத 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 நல்லா நனைஞ்சு நடுநடுங்கிட்டு வர்ற மாதிரி வர்றார். இந்த இடத்த நம்ம சேக்கிழார் பெருமான் பாடுற போது ரொம்ப அழகா பாடுறாரு. இவர் ஏற்கனவே கங்கை இருக்கு, இவர் கங்கையில தான் குளிச்சாரா? ஏன்னா முடியல, யார் இருக்கா? கங்காதேவி இருக்கா.
அந்த கங்கையில இவர் நனைஞ்சு வந்தாரா, இல்ல உண்மையாவே போய் காவிரியில குடிச்சிட்டு வந்தாரா, இல்ல இவர் மலையில தான் நனைஞ்சாரா? இப்படியெல்லாம் பாடுறாரு நம்ம சேக்கிழார் பெருமான். இந்த மலையெல்லாம் இவருக்கு இந்த ஈரமெல்லாம் வேண்டாம், அவர் ஒரு புதுசா ஒரு மலையில நனையணும் வந்திருக்கிறாராம். என்ன அது புதிய மலை, அந்த மலையில நனையணுமா அவரு. வந்த உடனே இவரு, எங்கப்பா நான் கொடுத்த அந்த கோவனாடு. அப்பர் சுவாமி பாடுவார், விடிவதுமே வெண்ணீற்றை மெய்யிற் பூசி வெளுத்து அமைந்த கீழோடு கோவணமும் தற்று செடியுடைய வல்வினை நோய் தீர்ப்பாய் என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியணைய இடைமடவாள் பங்காய் என்றும் சுடலைதனில் நடமாடும் ஜோதி என்றும் கடிமலர்தூய் தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அப்ப வெளுத்து அமைந்த கீழோடு கோவணமும் தற்று. அடியார்கள் எல்லாம் என்ன, ஆடையும் கந்தை, வேற என்ன இருக்கு, ஈர அன்பினர் யாதும் குறைவில்லை, திருக்கூட்ட சிறப்பு. அதனால இவரு பிக்ஷாடனரா வர்றாரு. யாரு, நம்ம சுவாமி 64 மூர்த்தங்கள்ல பிக்ஷாண்டார். பிக்ஷாடனரா வரையில அவர் நிர்வாணமா இருப்பார் சாமி பிள்ளை நம்ம பெருமான், பார்த்துருப்பீங்க. அப்பவும் ஒரு கோவணம் அணிஞ்சிருக்காராம். அது என்னன்னா பாம்பு. அழகா பேரூர்ல பாத்தீங்கன்னா அந்த சிற்பம் என்ன செய்யும், அந்த இடத்துல படம் எடுத்து அப்படி மறைச்சு நிற்கும். அற்ற மறைப்பது முன்பணியே, உற்றுமை சேர்வது மெய்யனையே, உணர்வது நின்னருள் மெய்யனையே, கற்றவர் காய்வது காமனையே, கனல்விழி காய்வது காமனையே, அற்ற மறைப்பதும் முன்பணியே. பணினா பாம்பு, அமரர்கள் செய்வதும் முன்பணியே, உனக்கு தொண்டு. பணினா 2 அர்த்தம். அங்க வர்ற பணினா அவரோட கோவண ஆடையா பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவர் உடம்பு பூரா எல்லா ஆபரணமும் பாம்பு தான். இப்ப அமரர்களாகிய தேவர்கள் செய்வதும் உன்பணி அப்படிம்பார். பெற்றும் உகந்தது கந்தனையே, பிரமபுரத்தை உகந்தனையே. அப்ப சுவாமி இந்த இடத்துல அந்த கொடுத்திருக்கிற உலர்ந்த ஆடை கொடுத்தனே, அதை கொடு. இவர் போய் தேடி பார்க்கிறார், கிடைக்கல. அங்க தேடுறாரு, இங்க தேடுறாரு, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் தேடுறாங்க, எதுவும் ஒன்றும் கிடைக்கல. கடைசியில போய் வேற நல்ல கோவணம் இவரா எல்லாருக்கும் கொடுக்கறத எடுத்துட்டு வந்தார், கொடுத்தாரு. ஏய் என்ன இது, நான் கொடுத்ததுக்கு இது ஈடாகாது, நீ நான் கொடுத்தது தான் வேணும், நீ என்ன திருடையா நீ என்கிட்டங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது நெருப்பு ஜுவால மாதிரி ஆயிடுறாராம், நெறிஞ்சு உளறாரு. யாரு, நம்ம அவரே நெருப்பான மேனியர் தானே, அப்புறம் அது சொல்லணுமா என்ன. மன்மதன் ஏற்கனவே எரிஞ்சு போயிருக்கான் கண்ணை திறந்ததுக்கு. அதனால செந்தளல் புரை திரு மேனியும் காட்டி தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன். அது மாணிக்கவா சுவாமி. செந்தளல் புரை திரு மேனி. உடனே நடுங்கி போய் அதற்கு இணையான என்ன வேணாலும் சொல்லுங்க தரேன். சரி, இந்த கோவண ஆடைக்கு எடைக்கு எடை கூடுன்னாரு. அதுக்கு என்ன எடுத்துட்டு வர வச்சார். கை தராசு வச்சு பார்த்து ஒன்றும் ஆகல. அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய தராசு வச்சு இருக்கிறதெல்லாம் வச்சு பட்டு பீதாம்பரம் ஆடை இருக்கிற ரத்தனாபரணங்கள் என்னென்னலாம் உண்டோ பெரிய 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 அவர் வாணிகர், வைசியர், பெரிய வியாபாரி. இப்பவும் கோயிலுக்கு போனால் எடைக்கு எடை கொடுக்குறோம். பல கோயிலில் தராசு தொங்க விட்டுருக்காங்க. திருப்பதியில் போனால் எடை மிஷினில் போட்டால் எத்தனை ரூபா பணம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த பணத்தை கட்டி ரசீது வாங்கிக்கிறாங்க. தராசில் உட்கார வைக்கிறது இல்லை. முன்னெல்லாம் அப்படி இல்லை. தராசில் உட்கார வச்சு வெல்லமோ தேங்காயோ காசோ. எனக்கு வேண்டிய ஒரு அம்மா ரொம்ப நாளாக 3 பொண்ணு, பையன் வேணும் சாமின்னாங்க. என்னை கடையில் வைக்கிற சரக்கா வாங்கி கொடுக்கறதுக்கு நீ தவம் இருக்கணும்மா, திருவெண்காடு சுவாமி வேண்டிக்க. அதே மாதிரி வேண்டிட்டு திருச்சிட்டம்பலம். அப்போ குழந்தை பையன் இவனை எடுத்துக்கிட்டு, சின்ன குழந்தைவன்
கோயிலில் போய் முக்குள நீரெல்லாம் அடி வந்து அப்புறம் பையன் ஒன்று பிறந்தது. அவங்க வேண்டிட்டாங்க, பையனுக்கு எடைக்கு எடை காசு கொடுக்குறோம். பையனுக்கு இப்போ 30 வயசு ஆகுது, இன்னும் எடைக்கு எடை காசு கொடுக்கல. கொடுப்பாங்க, கொடுக்காதவங்க இல்லை, கொடுப்பாங்க, நேரம் வரல. அதனால எதுக்கு சொல்றேன்னா, பிரார்த்தனை பண்ணிடுவோம், கடவுளோட செஞ்சிருவாரு. ஆனா நமக்கு நேரம் வரல. காரணம் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குதுன்னு ஏதாவது சாக்கு போகும். உடனே எல்லாமே வச்சாச்சு, இனிமேல் வேற வைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சுவாமிகிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். இருக்கிறத நான், என் மனைவி, குழந்தை, கை குழந்தை, வளர்ந்த பிள்ளை இல்லை, அந்த தாய் இடுப்பில் வச்சிருக்கா குழந்தைய. நாங்கள் சரின்ட்டேன். அதுக்கு தகுந்த துளையை கொண்டாந்து வச்சு குழந்தை மனைவியை ஏற்றி இவர் தராசை வலம் வர்றார். எப்படி வலம் வர்றார்? ஒரு பொருள் கிடைச்சிடுச்சின்னு உடனே அதை பயன்படுத்தக்கூடாது. கொஞ்ச நாள் வச்சு அது என்ன ஏது அதோட நெளிவு சுழிவெல்லாம் தெரிஞ்சு தான் பயன்படுத்தணும். திருவேற்காடு ஐயப்ப சுவாமிக்கு ஒருத்தர் கட்டளை செஞ்சு கொடுத்தாரு. அவர் உடஞ்சி போன மூக்கு முடி இல்லாத கட்டலில் உட்காந்துருப்பார். ஒருத்தர் பெரிய செல்வந்தர் வந்தார், பார்த்தார். சாமிக்கு நான் ஒரு கட்டளை செஞ்சு தரேன். இருக்குதுப்பா இதே போதுனார். இல்லை நான் செஞ்சு தரேன்னார். சரிண்ணா அவரும் செஞ்சு கொண்டு வந்து அருமையான கட்டில் போட்டார். சாமி ஒரு நாள் அதுக்கு பூஜை போட்டார். அந்த கட்டிலுக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு அதில் படுக்கலை, ரூமை போட்டு சாத்திட்டு வந்துட்டார். மறுநாள் போனால் அந்த கட்டில் பாம்பு படுத்துருக்குது, நாகப்பாம்பு படம் எடுத்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டல் இருக்குது, சாமி படுத்ததே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு துணி எடுத்தீங்கன்னா கூட எந்த பொருளாக இருந்தாலும், ஏன் பெரியவங்க அந்த காலத்தில் புது துணி எடுத்தா தாத்தா கிட்ட கொடு, இல்லை அப்பா அம்மா கிட்ட பெரியவங்க கிட்ட கொடுத்து மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி துணியை வாங்கி கட்டினதான் அந்த காலம். இப்பவும் சில குடும்பம் இருக்கு. ஏன்? துணியில எவ்வளவோ பிணி வரும். துணியில யார் கொடுக்குற கை அதை வாங்கிறது. சில நேரத்தில் நானே அந்த துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ஒருத்தர் கையால் வாங்கி ஒரு வேஷ்டியை கட்டி அன்னைக்கு வண்டியில் அடிபட்டு ரத்தம் ஆகி அந்த சட்டை வேட்டியெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, துணிங்கிறதோ ஒரு பொருளோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய தரம் தன்மை அதெல்லாம் பார்த்து சூழலெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தணும், உடனே பயன்படுத்தக்கூடாது. சரி, அதனால் இவர் என்ன பண்ணார், நம்ம ஞானசம்பந்த பெருமான் அப்பாவோட தோளில் திருக்கோலக்கா வழிபட்டு தாளெல்லாம் வாங்கின பின்னால் திருநெல்வாயில் அறத்துறைக்கு போகிறார். மாரன்பாடின்னு ஒரு இடம். சாமி குழந்தைய நடக்க விட மனசு இல்லை, முத்து பல்லக்கு கொடுக்குறார். முத்து சின்னம், முத்து சிவிகை எல்லாமே பூதகணங்கள்லாம் கொண்டாந்து வச்சு பல்லக்கு வந்ததுன்னு உடனே ஏறில்லை ஞான சம்பந்தர். பல்லக்க முதல்ல வலம் வர்றார். பெரிய புராணம் மையம் அது. சோதி முத்தின் சிவிகை, சிவிகைனா பல்லக்கு, சூழ் வந்து பாரிடை அவரை தாழ்ந்து வணங்கி 5 எழுத்து ஓதி அப்புறம் ஏறினார் உலகலாம்னு முடியும். இந்த உலகலாம்ங்கிறத அந்த பாட்டிலையும் வரும். அது மாதிரி இவர் என்ன பண்ணாரு, தராசவலம் வர்றார். வந்து 5 எழுத்து ஓதி இது வரைக்கும் திருநீற்று சார்பில் திருநீற்றுக்குரிய மரியாதைகளோடு முறையாக வழிபட்டு அடியார்களுக்கு செய்த தொண்டு உண்மை அப்படியானால் அப்படின்லாம் வசனமெல்லாம் வரும். பார்த்தீங்கன்னா இந்த நிறைய படங்கள்லாம் கூட இது மாதிரி வசனங்கள்லாம் வரும். பார்த்தீங்கன்னா அது உண்மையாய் இருக்கும் பட்சத்து இந்த துளை நேர் நிற்க வேண்டும்னு கண்ணீர் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மனைவி மக்களை அமர்த்தி ஏறினார். அப்போ தான் துளை ஒத்து நிற்கிது. துளைனா தராசு.
தராசு என்னாச்சு? சமமா நின்று. சுவாமி உடனே வந்த பிரம்மச்சாரி வேடத்தில் இருந்து மாறி அம்பிகையோட ரிஷபாரூடரை காட்சி கொடுத்து சுவாமி காட்சி கொடுக்குறாரு. இது கதை, வரலாறு. கதைன்னு சொல்லக்கூடாது, வரலாறு, உண்மையாக நடந்தது. இந்த தராசில் இப்படி வச்சு எடைக்கு எடை, இந்த வரலாறு ஒட்டி இன்னும் சில கதைகள்லாம் வந்தது. ஒரு முனிவர், அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் வானப்பிரஸ்தத்தில் மனைவியோட தான் இருப்பாங்க. ஒரு முனிவருடைய மனைவிக்கு கொஞ்சம் எல்லார போல பெண்களுக்குன்னா நகை, நல்ல ஆடை, இதெல்லாம் ஆசை வரும். கணவர்கிட்ட இதெல்லாம் தேவைன்னு வேணும்னா, அப்படியா, விநாயகருக்கு பூஜை பண்ணி ஒரு அருகம்பில்லை கொடுத்து நான் உன்னை என்னுடைய தவசக்தியினால் தேவேந்திரன் கிட்ட அனுப்புகிறேன். அங்கே குபேரன் இருப்பான், காமதேனு கற்பக விருட்சமெல்லாம் இருக்கும், உனக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு வான்னு அனுப்பு. இவர் போனோடனே, இந்த அம்மா அங்கே போனோடனே தேவேந்திரன் பார்த்து, அடடா பெரிய மகரிஷியோட மனைவின்னு ஏகப்பட்ட வரவேற்பெல்லாம் கொடுத்து எல்லாம் உபசரித்து, மா என்ன வேணும்? எங்கள் கணவர் இந்த அருகம்புல் கொடுத்தாரு, இதுக்கு எடைக்கெடை என்ன கிடைக்குதோ வாங்கிட்டு வானாருன்னு. இவ்வளோ தானே. உடனே ஒரு தராசை கொண்டாந்து ஒரு புல்லை வச்சு குபேரனை எடுத்து ஒரு 2 காசு போடணும், தங்க காசு. பெரிய தராசு வச்சாங்க. அதுக்கடுத்து அப்படி பெரிய தராசு வச்சாங்க. இந்த அருகம்புல்லுக்கு எதுவுமே நிற்கல. அப்போ தான் அந்த மனைவி நினைச்சாலாம், தன் கணவன் பூஜை பண்ண ஒரு அருகம்புல்லுக்கு இவ்வளவு பவர் இருக்குதுன்னா கேவலம் இந்த பட்டும் பீதாம்பரம் காசும் பணமும் ஏமாத்திரம், எனக்கு இந்த அருகம்புல்லே போதும்னு திரும்பி கணவர்கிட்ட வருவா அந்த அம்மா. இதே மாதிரி துளசியை வச்சு ருக்மணி பாமா கதையில் வரும், ஞாபகம் இருக்குங்களா? அதனால் என்னன்னா, நம்ம திருக்கழுக்குன்றத்து திருவாசகம் நீங்கள் எல்லாம் பாடுவீங்க இல்லையா? அதில் என் வினை ஒத்த பின்னு ஒரு வரி வருமே, என்னது, என்ன பாட்டு? அதுல இந்த வரி வர்ற பாட்டை சொல்லுங்க. பாட்டு முதல்ல இருந்து சொன்னதான் ஞாபகம் வருமா? என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே, பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாம். என் வினை ஒத்தவின், என் வினை அதுதான் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குண்டிலே. ஒரு வாசகம் உண்டு, பன்னிறம் காட்டும் பளிங்கு தன்னிறம் காட்டுவது எப்போது? இந்த 3 பட்டையா இருக்கும் லேபில், குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டால் 7 நிறமாக வரும். வெளிச்சத்தில் எத்தனை வரும்? வானவில் வருது இல்லை, பல நிறம் காட்டுது பளிங்கு. ஆனால் பளிங்கா பல நிறம் காட்டுது? அந்த பளிங்குக்கு அதோட சுய வண்ணம் என்ன? அதோட உண்மையான நிறம் என்ன? வெள்ளை. ஆனால் அது ஏன் 7 நிறம் காட்டுது? அப்ப அது தன்னோட நிறத்தை காட்டுறத பார்க்கணும். இங்க வச்சுட்டோம். ஏன் காலையில பார்த்தோம் சூரியன் ஒளி வருது இந்த பக்கம், மாலையில பார்த்தோம் இந்த பக்கம். ஆனா இதோட ஒரிஜினல் நிறம் எப்ப தெரியும்? ஒளி சிதறல் இல்லாம உச்சி நேரம் சூரியன் வந்ததுன்னா நேர கதிர் வர்ற போது நிறம் மாறுமா? மாறுமா? அதுதான் தன்னிறம் எப்ப காட்டும்? அதுதான் வினை ஒத்தபின். அப்படி வினை ஒத்து
துலை ஒத்து வாணிபம், தராசுக்கு சம்பந்தப்பட்ட குலம் வணிகர், வைசியர். எங்க கொண்டாந்து எதுல எப்படி இறைவன் யாரை எந்தெந்த வகையில சோதிக்கணும், எப்படி அவங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணுங்கிறத எவ்வளோ அழகா சாமி செய்கிறார். இந்த வரலாறுலாம் எவ்வளோ அழகாக நம்ம சேக்கிழார் சுவாமி பாடி தந்திருக்கிறார் இல்லையா? எவ்வளோ நுட்பம் இருக்குது இதில், எவ்வளோ நுட்பம் இருக்கு. அவரு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், திருக்குறள்ல வருதா தராசு. தாய்வான சுவாமி தராசு முனையளவில் தமிழை பாடினார். திருவேழிமலையில சிவபெருமான் தராசு பிடிக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்கு. ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் மடத்துக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் வியாபாரம் பண்ண அவரே வியாபாரியா வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு கதை வரலாறு. திருவேழிமலையில அம்பாள் படியை வச்சுக்கிட்டு இருப்பான், சாமி தராசு கையில் வச்சிருப்பார். அதனால தாய்மான சுவாமி தராசு முனை அளவில் தமிழை பாடி, நடுவு நிலைமை, நடு நிற்பது, அதுதான் இடகலை பிங்கலை ரெண்டும் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்குது. சுழுனைங்கிற நடுநாடியில் நின்னா அதுதான் ஏற்றி இறக்கி இருகாலம் போதிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமே. அப்ப அதுதான் ஒரு நெறிய மனம் ஒன்றி இருந்து நெய்மின்கள். அப்படி பலகால் செய்த பயிற்சியும் தவமும் இருந்தால் ஒரு நாளைக்கு எங்கே என்னை இருந்திடம் தேடிக்கொண்டு அங்கே வாவென்று அடையாளம் அருளினான். எங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வாவென்று போனார் அது என்குலன்னு பாடுறார் அப்பர் சுவாமி. எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்து 50 இடத்துல பொண்ணு பார்த்தாங்க. பேரி செட்டியார் அவங்க, கிலோ கணக்கில் நகை, அண்டா வெள்ளியில், பாத்ரூமில் போட்டு குளிக்க 3/4 முக்காலி வெள்ளி, முண்டு குளிக்கிற பாத்திரம் வெள்ளி. நான் பார்த்தேன் அத்தனையும். பீராவை திறந்தா 365 பட்டு புடவை. இன்னைக்கு கட்டின புடவைய கட்டணுன்னா 1 வருஷம் ஆகும். அவ்வளவு பெரிய சீர் வரிசையோட பொண்ணு கொடுக்க ஒருத்தர் வந்தார். இந்த பையன் பார்த்துட்டு பொண்ணு நல்லா இல்லைன்ட்டான். அவங்க அப்பா அம்மா போட அவனுக்கு கல்யாணம் இந்த ஜென்மத்தில் ஆகாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. அவங்க சென்னைக்கு நான் வந்த பஸ்ஸில் நானும் எங்கள் மனைவியும், அப்போ எனக்கு குழந்தைகள்லாம் கூட கிடையாது, அந்த வீட்டு பாட்டி என்ன பண்ணாங்க, தண்ணி தெளித்து விட்டாங்க. இவனை உனக்கு ஒரு வேலை பார்த்து போடா அப்படின்னு. ஒரு இடத்துல பொண்ணு இருக்குதுன்னா ஒரு பார்த்து சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, என்ன பண்ண அப்படியே அந்த அவங்க அப்பா அம்மா பாட்டியெல்லாம் என்ன பண்ணாங்க, வாத்தியார் இருக்காரு, அந்த அவங்க சம்சாரம் 2 பேரும் இந்த பையனை அழைச்சிட்டு போய் காட்டுவாங்க. அங்கே போனால் 5 பொண்ணு அவருக்கு, 5 பொண்ணு. சொந்த வீடு இல்லை, ஏதோ வாடகை வீடு. அந்த வீடு சரியில்லைங்கிறதுக்காக வேற ஒருத்தர் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வச்சிருக்கிறாங்க. போய் பார்த்தோம், இந்த பையன் கூட வந்தான். இது நடக்காதுன்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நாங்களே என்ன பண்ணோம், சரி பரவாயில்ல, கோமலீஸ்வரம்பேட்டை பொண்ணு, சரின்னு போய் அந்த பொண்ணு வந்தது. அப்படி வந்து காஃபி கொண்டு வந்தது. அப்படி வச்சு ஒரு பார்வை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சது. பையன் கையை பிடிச்சிட்டான், இந்த பொண்ணு தான் வேணும்னு. அப்பெல்லாம் செல்போனெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு சிலோன் ரேடியோவில் ஒரு பாட்டு போட்டான், தேவாரம் பாடுது. எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன் அடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான், கெங்கேயும் மலர்பொழில் சூழ் குளிர் பிரமபுரத்துறையும் சங்கேயோ தொழிற்மேனி சங்கரந்தன் தன்மைகளின். அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தொடர்பு விட்டு போச்சுன்னு வைங்க. இப்போ அவனே பாதி கிழவன் ஆகிருப்பான். அது எதுக்குன்னா, நம்ம தேவாரமெல்லாம் இவ்வளவு பெரிய மந்திர சக்தி, பேராற்றல். பால்வரை தெய்வங்கிறது யாரை எங்கே எப்போ கூட்டி வைக்கும்னு தெரியாது இல்லையா? அதனால இங்கே அந்த துளையுத்து, அந்த நேரம், அந்த
அந்த அமைப்பு வர்றதுங்கிறதெல்லாம் பெரிய வாய்ப்பு. உடனே இவர் நம்ம அமரநீதியார் குடும்பத்தோடு அமர்ந்தார். தராசு நேராக நினச்சி சிவருமான் காட்சி கொடுத்தாரு. அப்படியே தராசோடவே, தராசே விமானமானது, அப்படியே கைலாயத்திற்கு போய் சிவபுரின்னு சொல்லுவார். சுவாமி இருக்கிற இடம் சிவபுரி. அதில் போய் இப்போ நீங்கள் அங்கே இருந்து ஆனந்தத்தை அனுபவித்திருங்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறாரு. அதனால் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன். இது வரைக்கும் எனக்கு தெரிய நான் பார்த்த 63 ஏராளமான கோயில் போயிருக்கோம், கைலாயம் வரைக்குமே. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாடு இல்லை, இலங்கை, மலேசியா, பினாங், அங்கெல்லாம் 69 வச்சுருக்காங்க. ரொம்ப எல்லாம் பல இடங்கள்ல இருக்கு. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா அமர்நீதி நாயனார்னா ஒருத்தராக தான் இருப்பார். ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த 63 வரிசையில் தராசே செஞ்சு, அந்த தராசில் ஒரு பக்கத்தில் அமர்நீதி நாயனார் மனைவி குழந்தை, ஒரு பக்கம் அந்த கோவண ஆடை இருக்கும், நடுமத்தியில் ஒருத்தர் நிற்பார் நம்ம சாமி. அப்படி ஒரே ஒரு கோயிலில், திருவான்பட்டின்னு ஒரு ஊரில், அப்படி 63 வரிசையில் அவரும் இடம்பெற்றிருக்கிறார். அதனால் என்னன்னா, அடியார்களுக்கு ஆடை வழங்குவது, அதுலேயும் கீழுடை, கோவண ஆடை இதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அந்த காலத்தில் அப்படி செஞ்சுருக்காங்க. கல்யாணத்துக்கு கூரைப்புடவை, கூரை வேஷ்டின்னு கொடுக்குறோம். அதை நெய்யற நாயனார் ஒருத்தர் இருக்கார், நேச நாயனார்னு. அவர் இதே தான், ஆடை நெய்கிறது தான் அவரோட வேலை. இப்படி நம்ம நாயன்மார்களுடைய சரித்திரத்தில் இன்றைக்கு அமர்நீதி நாயனாருடைய சரித்திரத்தை எதை தொண்டை கட்டியிருந்து இவ்வளோ அளவுக்கு சொல்கிறதுக்காவது அவர் அந்த ரொம்ப பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தேன் அங்கிருந்து வர்றபோது. அதனால் இந்த அளவு சொல்கிறதுக்காவது அவர் அனுகிரகம் பண்ணார். இப்போ எல்லாரும் எங்கள் கிருஷ்ணன் ஐயாவோட சேர்ந்து தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் முழு பதிகமும் பாடுங்க.